பள்ளியில இன்னைக்கு கொடி ஏத்துனாங்களா? கொடி ஏத்துனாங்கன்னு சொல்லக்கூடாது, அவிழ்த்தாங்கன்னு தான் சொல்லணும். சுதந்திர தினத்தில் கொடியை ஏற்றுவார்கள், குடியரசு தினத்தில் கொடியை அவிழ்ப்பார்கள். இதனை கவனித்திருக்கிறீர்களா? ஏற்றுவதற்கும் அவிழ்ப்பதற்கும் இத்தனை ஆழமான விஷயங்கள் இருக்கிறதா? முக்கியமாக கொடியை இப்படி செய்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையா? ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பார்க்க வேண்டிய முக்கிய தகவல். சுதந்திர தினமாகட்டும் குடியரசு தினமாகட்டும் நாம் என்ன சொல்வோம்? பள்ளியில் அல்லது தலைமைச் செயலகத்தில் கொடி ஏற்றுகிறார்கள் என்றுதானே சொல்வோம். அதுதான் தவறு. நாம் கவனிக்க வேண்டும். சுதந்திர தினத்தில் பிரதமர் கொடி ஏற்றுகிறார், குடியரசு தினத்தில் குடியரசுத் தலைவர் கொடியை அவிழ்ப்பார். அதற்கான காரணம், காலனித்துவம் அகன்று இந்தியா சுதந்திரம் பெற்ற போது கொடிக்கம்பத்தில் இருந்து பிரிட்டிஷ் நாட்டின் ஜாக் கொடி இறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1947 ஆகஸ்ட் 15 அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு செங்கோட்டையில் முதலாக தேசத்தின் சுதந்திரம் மற்றும் சுயராஜ்யத்தின் அடையாளமாக தேசிய கொடியை கம்பத்தில் கீழிலிருந்து கட்டி மேலே ஏற்றி பறக்க விட்டார். அதனால் அந்த சுதந்திரம் பெற்ற நாளின் நினைவாக இன்றும் கம்பத்தின் கீழிலிருந்து கொடி ஏற்றப்படும். அதன் பிறகு இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு இந்திய நாடு குடியரசு நாடாக மாறியது. நாட்டின் முதல் குடிமகனாக குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். புதிய குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற ராஜேந்திர பிரசாத் கொடியை மேலில் இருந்து அவிழ்த்து வைத்தார். அதனால்தான் குடியரசு தினத்தில் மேலே கட்டப்பட்டிருக்கும் கொடியை இன்றளவும் அவிழ்த்து விடுகிறார்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். இதே போல்தான் மாநிலத்திலும் சுதந்திர தினத்தன்று முதலமைச்சரும் குடியரசு தினத்தன்று ஆளுநரும் கொடிக்கு மரியாதை செலுத்துகின்றனர். இதற்காக முன்னாள் முதல்வர் கருணாநிதி பலமுறை மத்திய அரசுக்கு பல கடிதங்களை எழுதியும் பலமுறை வலியுறுத்தியும் 1974 ஆண்டு ஆகஸ்ட் 15 முதல் மாநிலத்தின் முதலமைச்சர்கள் அனைவரும் சுதந்திர தினத்திற்கு கொடியேற்றும் உரிமையை கருணாநிதி பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக நமது தேசிய கொடியை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? கொடியை அவமதிக்கும் வகையில் கீழே போட்டு வைப்பதோ தண்ணீரில் மிதத்தலோ கூடாது. மேடை வெறிப்பாகவோ ஆடை மற்றும் பயன்படுத்தும் பொருளாகவோ பயன்படுத்தக்கூடாது. தலை கீழாகவும் தவறுதலாக ஏற்றக்கூடாது. தவறு இழைத்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு ஆளாக நேரிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. நமது கொடிக்கு கொடுக்கப்படும் மரியாதை எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது? கருத்துக்களில் தெரிவியுங்கள்.